நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி வீடியோஸ் அண்ட் அப்டேட் கிடைக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். குக்கர்ல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து லேசா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கழுவிட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் அளவுள்ள உருளைக்கிழங்கு வச்சு நம்ம 2ஐயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப மசாலா விழுதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3-4 முந்திரி பருப்பு, சின்னதா 2 பல் போல பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாமே தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பருப்பும் வெந்துருச்சு பாருங்க, நல்லா குலைவா வந்து மலர்ந்து வெந்துருச்சு பருப்பு. உருளைக்கிழங்கும் அதே சமயம் வெந்துருச்சு. இப்ப நம்ம வந்து குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். கொஞ்சமா எண்ணெய் எடுத்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கிராம்பு, சின்னதா 2 துண்டு பட்டை, பாதி பிரியாணி இலை, இது எல்லாமே வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால தாளிக்கும் பொழுது சேர்த்தல. உங்களுக்கு இன்னும் காரம் அதிகம் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வெங்காயத்து கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா கறிவேப்பிலை மட்டும் சேர்த்திருக்கேன். வெங்காயம் வந்து லேசா கண்ணாடி மாதிரி ஆனா போதும். இதுல வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க உதுத்து விட்டும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூளினுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்க பருப்பை வந்து இதுல சேர்த்திடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கணும். இப்ப பருப்பு சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, கல் தோசை, அதே மாதிரி பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நம்ம எதுக்கு வச்சு சாப்பிட்றோமோ சைட் டிஷ்ஷா அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ்ல வந்து பார்த்துக்கோங்க. இப்ப லைட்டா பச்சை வாசனை போய் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து கொஞ்சமா நம்ம மல்லி இலை தூவிடலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த கடப்பா ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுவை அறிந்திட சுவைத்து பாருங்க. Thank you.